ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி முதல்ல நம்ம சேனல் ஆரம்பித்து முதல் வீடியோவாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி திங்கட்கிழமை காலையிலே எழுந்துச்சி வீட்டு வேலையெல்லாம் முடித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசையும் இட்லி பொடியும் தான் வச்சு சாப்பிட போகிறோம். எனக்கு 2 தோசை, மாஞ்சிக்கு 1, மாஞ்சி குட்டிங்களுக்கு 1, மொத்தம் 4 தோசை ஊற்றிட்டேன். என்கிட்ட கிரைண்டர் இல்லை, அதனால் நான் கடையில் தான் மாவு வாங்கிப்பேன். தோசை ஊற்றும் போதே மாஞ்சி ஒரே சவுண்டு, பசிக்குது போல இருக்குது. உடனே தோசை போட்டதும் சாப்பிட்டாங்க. தோசை ஊற்றி எடுத்ததுமே எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதில் இட்லி பொடி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு. சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு காலையிலே முடிச்சாச்சு. தோசை மாவும் இட்லி பொடியும் இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது. ஏன்னா பசிக்கும்போது 2 தோசையை ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுடலாம். மதியம் லஞ்சுக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கல் உப்பு தீர்ந்துடுச்சு. நான் அதை பாட்டிலில் கொட்டி வச்சுக்கிறேன். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் உப்பை குறையாமல் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி, கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். இது எதுக்குன்னா கத்திரிக்காயை கட் பண்ணி போட போகிறோம். இப்படி செய்கிறதால கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். நம்ம எப்போ சமைக்கிறோமோ அது வரைக்கும் அது வெண்மையாகவே இருக்கும். நம்ம கட் பண்ண மாதிரியே. புளிக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கிறேன். புளியை நல்லா கசக்கிட்டு ஒரு அலசிட்டு மறுபடி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். புளிக்குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு கேரட்டு பீட்ரூட் பொரியல், கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன். கேரட் பீட்ரூட்டை தோலை சீவிட்டு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஒரு 6 பச்சை மிளகாய், பூண்டு நல்லா கழுவிக்கிறேன். ஒரு 10 வெங்காயத்தை தோல் உரித்து நல்லா கழுவிக்கிறேன். வெங்காயத்தை நறுக்கிடலாம். நம்ம சமைக்கும்போது இதெல்லாம் தயாராக இருந்தால் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையோட கேரட் பீட்ரூட்டையும் துருவி விட்டு வந்துட்டேன். நான் முதல்ல குழம்பு தான் வைக்கலான்னு இருந்தேன். என்னன்னு தெரில, பட்டுன்னு நிறைய ஆயிலை ஊற்றிட்டேன். சரி, பீட்ரூட் பொரியலை செஞ்சிடலான்ட்டு வானலில் எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கணும். இதுலேயே கொஞ்சமாக கடலைப்பயிறு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பீட்ரூட்டும் கேரட்டும் துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் தண்ணிலாம் சேர்க்க வேணாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். நல்லா வதங்கி வரணும். 3 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மிலேயே வச்சு வேக விடணும். பொரியல் தயாராகிடுச்சு. இதை மாற்றிடலாம். அதே வானலில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துக்கணும் கீரைக்கு, ஆனால் காஞ்ச மிளகாய் இல்லை, அதனால் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இன்றைக்கி திடீர்னு எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, பட்டுன்ட்டு புளிக்குழம்பு, பீட்ரூட் கேரட் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல்ன்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துக்கங்க. முருங்கைக்கீரை சுருங்கி வரும். உடனே கிளறக்கூடாது. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு கிளறணும். இப்போ கிளறினீங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ கீரை சேர்த்தாலும் அது சுருங்கி வந்துடும். முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு 3 தடவையாச்சும் சாப்பிட்லாம். கண்ணுக்கும் உடம்புக்கும் நல்லது. முருங்கைக்கீரை வேகிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்றேன். இதை மூடி போட்டு அப்படியே வேகட்டும். அதுக்கடியில் நான் சாதம் வடிச்சிட்டேன். அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அதை அப்படியே கிளறி விட்டுக்கிறேன். அப்போ தான் பொல பொலன்னு கிடைக்கும். இப்போது கீரை பொரியலும் தயாராகிடுச்சு. இதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். கீரையை மாற்றிட்டு குழம்புக்கு ரெடி பண்ண வேண்டியதுதான். குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். புளி குழம்புனாலே எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் பொரிய விட்டுடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கறதால மணமாக இருக்கும், குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பூண்டு வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. புளிக்குழம்பு, இறாக்குழம்பு, மீன் குழம்புனாலே கடுகு சில பேர் சேர்ப்பாங்க, ஆனால் வெந்தயம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம்
வேக விடணும். கத்திரிக்காயோட தோல் நிறம் மாறி வரணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க. கத்திரிக்காய் நல்லா வளவலன்ட்டு நல்லா சுருங்கி வந்திருக்கும். ஒரு 2 தடவை 3 நிமிஷத்துக்கு விட்டு 3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலேயே நல்லா வேகணும் கத்திரிக்காய். இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமும் வதங்கினா நல்லா குழஞ்சிரும். அதனால் இப்போ நம்ம புளி, உப்பு, மிளகாய்த்தூள் கலந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி குழம்புனாலே கம்மியாக புளி ஊற வச்சுக்கோங்க, அதிக புளி வேணாம். மீன் குழம்புக்கு தான் அதிக புளி தேவைப்படும். புளிப்பாக இருந்தால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எறா குழம்பு, புளி குழம்புலாம் புளி கம்மியாக தான் இருக்கணும். குழம்பு நல்லா சுண்டி ரெடியாக இருக்குது. இந்த பக்குவத்துக்கு இறக்கிடலாம். இன்னும் கூட எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை சாதம், பீட்ரூட், கேரட் பொரியல், கீரை பொரியல். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஏதாச்சும் நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். தேங்க்யூ, பாய்.